NDTV நடத்தின ஒரு தமிழ்நாடு சமிட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு, துணை முதலமைச்சர் அவர்கள் போய் பேசுறாரு. ஆனா யார் மட்டும் வர்றதுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு தெரியுமா? நான் தான் முதலமைச்சரே, என்ன CM சார் பயமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டானா இல்லையா? அந்த ஆள் தான் என்ன பண்றா, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மேடைக்கு வர்றதுக்கே பயப்படுறான். கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணுன்றாராம். நீங்க யோசிச்சு பாருங்க, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எப்படிங்க ஒரு பேட்டி எடுக்க முடியும்? முதல்ல போராடுற துணிச்சல் இருக்கணுங்க. தனக்காகவே போராட வக்கில்லாத ஒருத்தன் நாளைக்கு தமிழ்நாட்டுக்காக என்ன போராடி கிளிப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் படமும் ஏதோ ஒண்ணு வரல, ஆனா அதுக்கே அவரால் என்ன பண்ண முடியாது, அங்க போய் சண்டை போட்டு ஒன்றிய அரசு கூட போராடி அதெல்லாம் ஜெயிக்க முடியல. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு போராடி எல்லாத்தையும் வாங்கி தருவோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. மக்களை நேருக்கு நேர் சந்திக்கணுங்க. சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எப்பவாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து உடனே நாளைக்கே நான் முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்துல அங்க இங்கேயும் குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க என்ன சொல்லணும், அந்த கோர்மா போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லணும். இந்த NDA கூட்டணிக்கும் நமக்கும் என்ன அப்படின்னா வேறுபாடு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல யாரு வரணும்ன்றதை விட யாரு வரக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம கவனமா இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுகின்ற செய்தி. ஆனா இங்க வந்துட்டு போன பிரதமர் மோடி என்ன பண்றாரு, வெறும் பொய்ய மட்டுமே பேசுறாரு. அதோட எடப்பாடி அவர் பேரையும் நம்ம பொய்பாடினே கூட மாத்தி வச்சுக்கலாம். அவரும் முழுக்க முழுக்க பொய்ய மட்டும் தான் பேசுறாரு. இது ஒருவேளை கெடு வாய்ப்பாக திராவிட மாடல் ஆட்சி அமையாமல் அதே அடிமை கோஷ்டியே தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டோட நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து என்ன பண்ணிருக்க வேண்டியதான், சேக்கிலார் எழுதின ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்திருப்பாரு அந்த எடப்பாடி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்க போகின்றவர்களாக பெண்களாகிய நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கான ஆட்சி, உங்களுக்காக ஆட்சி, உங்களால் நடைபெறுகின்ற ஆட்சி. அதனால பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. எடப்பாடி கூட்டத்தை, இந்த பாஜக கூட்டத்தை வீட்டு பக்கமே தெரு பக்கமே அண்ட விடாதீங்க. இங்கே இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம ரொம்ப சிறப்பாக ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்து கொண்டிருக்கின்ற சாலையோரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் இந்த பகுதிகளில் கடைகளை வைத்திருக்கின்ற வியாபார சொந்தங்களும் எங்களை பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இங்க பேச வந்திருக்கிறது உங்களுக்காகவும் சேர்த்துதான். உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் என்னுடைய பேரனுக்கும் சேர்த்துதான் இங்க பேச வந்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று NDTV நடத்தின ஒரு தமிழ்நாடு சமிட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதுல பேசும்போதும் சரி, அதற்கு முந்தைய பல கூட்டங்களிலும் சரி பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. வருகிற நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக கூட்டணிக்கும் NDAவுக்குமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த NDA கூட்டணி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஜகவினுடைய கூட்டணி, அதாவது இங்க எடப்பாடி அவர்களுடைய கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணி எல்லாம் இவங்களே சொல்லிக்கிறது, சரியா? ஆனா உண்மையிலேயே அது பாஜக கூட்டணி தான் இன்னைக்கு இங்க அமைஞ்சிருக்குது. நம்ம 16 வயது நிலைன்னு ஒரு படத்துல கமலஹாசன் சப்பானின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அப்ப ஸ்ரீதேவி சொல்லி அனுப்புவாங்க, யாராவது உன்னை இனிமே சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சிரு, உன்னை எப்படிதான் கூப்பிடணும், பாலகிருஷ்ணனா பேரு, அப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்போ யாராவது அப்படி கூப்பிடுறாங்களான்னு கேட்கும் போது கமல் சொல்லுவாரு, எவன் கூப்பிடுறான், அப்படி நான் தான் சொல்லிட்டு அலையறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நேற்றைக்கு இங்கே பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக தான் அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க தோழர்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய எஜமானர்கள் யாரும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியல. இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த NDA கூட்டணிக்கும் நமக்கும் என்ன அப்படின்னா வேறுபாடு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்
முதல்ல வந்து யாரு வரணும்ன்றதை விட யாரு வரக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம கவனமா இருக்கணும். இப்போ இங்க இத்தனை பெண்கள் இங்க வந்திருக்கீங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களை எல்லாம் நான் விட்டுறேன், சரியா? இதோ அங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அந்த பெண்கள் கிட்ட அக்கா உட்கார்ந்துருக்காங்க, அம்மாக்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், சரியா? இவங்க கிட்ட எல்லாம் நான் பேச வரல, உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். இன்றைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 17 லட்சம் பிள்ளைகளுக்கு மேல தினமும் காலையில சுவையான சத்தான சிற்றுண்டி டிஃபன் சாப்பிடுறாங்க. அதுல உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? எல்லாருடைய பிள்ளைகளும் அங்க சாப்பிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கின்ற திட்டம். நீங்க இன்னொரு பக்கம் இதே மாதிரி போங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு செய்தி, அங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு உணவு எதுல கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் வந்து சோறெல்லாம் சாப்பிடுவோம், உத்தரப்பிரதேசத்துல அவங்க சப்பாத்தி தான் மெயினான சாப்பாடு. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எதுல சாப்பாடு கொடுக்குறாங்க தெரியுமா? வரிசையா கீழே தரையில, மண் தரையில உட்கார வச்சு, நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சு அதுல சாப்பாடு போடுறாங்க அந்த பிள்ளைகளுக்கு. அதுலயும் உத்தரப்பிரதேசத்துல சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு உப்பு தராங்களாம். யோசிச்சு பாருங்க, இதுதான் என்டிஏ கூட்டணி. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிள்ளைகளுக்கு சத்தான சுவையான சுட சுட காலை சிற்றுண்டிய நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்கு, திராவிட மாடல் அரசு. அப்ப இது நீடிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க திராவிட மாடல் அரசு நீடிக்கணும். இன்னொரு பக்கம் பாருங்க, பிள்ளைகளினுடைய கல்வி. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் எதுக்காக கஷ்டப்படுறீங்க? நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்காக தானே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே நம்ம பிள்ளைங்களை சுத்தி தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும், எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு பிள்ளைங்க போயிடணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, பிள்ளைகள் நல்ல வழியில போகணும், நல்லவங்களா இருக்கணும். இதுதாங்க நம்ம எல்லாருடைய ஆசையும். இல்ல அப்படியே வந்து மாட மாளிகைகள் கட்டிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா? இல்ல, எல்லோருடைய குறைந்தபட்ச ஆசை என்பது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு அதை செய்யுது. ஒரு பெற்றோர் செய்ய வேண்டியதை, ஒரு குடும்பம் செய்ய வேண்டியதை ஒரு அரசு செய்கிறது, ஒரு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிறது, கல்லூரிக்கு போற பெண் பிள்ளைகளுக்கு. மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் 2.0 தொடரணும், சரியா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த என்டிஏ கூட்டணி வரக்கூடாது. ஏடிஎம்கே, பாஜக மாதிரி இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க ஏன் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். உத்தரப்பிரதேசத்துல அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி செய்வோமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்ப்போம், ஆடு மாடெல்லாம் வளர்ப்போம். அதையும் நம்ம குடும்பத்துல ஒன்னா நினைச்சு அவங்களுக்கு அதுங்களுக்கு சொல்லிட்டு தனியா ஸ்பெஷலா எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்பாடு பண்ணி தான் அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, அதை விட மோசமான நிலையில் அவங்களுடைய பிள்ளைகளை பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல வச்சிருக்காங்க. அப்போ அவர்கள் கிட்ட இரக்க உணர்வுன்றதே கிடையாது, முதல்ல உண்மை கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுகின்ற செய்தி. ஆனா இங்க வந்துட்டு போன பிரதமர் மோடி என்ன பண்றாரு? வெறும் பொய்ய மட்டுமே பேசுறாரு. அதை விட எடப்பாடி, அவர் பேரையும் நம்ம பொய்பாடினே கூட மாத்தி வச்சுக்கலாம். அவரும் முழுக்க முழுக்க பொய்ய மட்டும்தான் பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நேற்றைக்கு வந்த பொருளாதார ஆய்வறிக்கையில நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகளை பெருக்கி வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்குவதற்கான திட்டங்களை இந்த அரசு ரொம்ப சிறப்பா தமிழ்நாடு அரசு தான் செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு நாடாளுமன்றத்துல பொருளாதார ஆய்வறிக்கையில நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஆனா இங்க வந்த பிரதமர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகளே இல்ல, தொழிற்சாலைகளே இங்க வந்து வரல, முதலீடுகளே பெருசா ஈர்க்கப்படலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்ய சொல்றாரு. அப்ப பொய் சொல்லுகின்ற ஒரு பிரதமர், கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு உள்துறை அமைச்சர், இவங்களோடெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்க இன்னைக்கு நமக்கு எதிராக நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் அவர்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏனென்றால் இன்றைக்கு
அப்படி ஒரு நம்பிக்கை எப்படி வரும் முதல்ல யோசிச்சு பாருங்க. மக்கள் மீது ஒரு அரசு நம்பிக்கை வைக்கிறதுன்னு சொன்னா அந்த மக்களுக்கு அந்த அரசு தொடர்ந்து நலத்திட்டங்களை சிறப்பா செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த நம்பிக்கை மக்கள் மேல வரும். என்னுடைய மக்கள் இருக்காங்க, என்னுடைய மக்கள் இந்த ஆட்சியை தொடர செய்வார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணித்தரமாக நம்புகிறார். அதற்கு ஏற்றாற் போல அவர் போற இடத்தில் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க யாருடைய ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. மக்களை நேருக்கு நேர் சந்திக்கணுங்க. ஒரு தலைவர்களா இருந்தா மக்களை நேருக்கு நேர் சந்திக்கணும். சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எப்பவாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து உடனே நாளைக்கே நான் முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்துல அங்க இங்கேயும் குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க என்ன சொல்லணும், அந்த கோரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு நான் சொன்னேன்ல, அந்த NDTVன்னு ஒரு ஆங்கில டிவி, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரு மேடை போட்டு அவங்க வந்து கேள்விகள் கேட்பாங்க, இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பதில் சொல்லணும். அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு, துணை முதலமைச்சர் அவர்கள் போய் பேசுறாரு, நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் போய் பேசியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் TRB ராஜா பேசியிருக்கிறாரு, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்கிறாரு, PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா யார் மட்டும் வர்றதுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு தெரியுமா? நான் தான் முதலமைச்சரே, என்ன சிஎம் சார் பயமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டானா இல்லையா? அந்த ஆள் தான் என்ன பண்றா, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மேடைக்கு வர்றதுக்கே பயப்படுறான். மக்களை சந்திக்கிறதுக்கு இல்ல, நேருக்கு நேரா கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அங்க மோடி என்ன பண்ணுவாரு, பத்திரிகையாளர்கள் மைக் நீட்டினாங்கன்னா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாரு. இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணுன்றாராம். நீங்க யோசிச்சு பாருங்க, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எப்படிங்க ஒரு பேட்டி எடுக்க முடியும்? ஆனா அவர் அப்படிதான் சொல்றாரு கேமரா. ஆனா அவர் அத்தனை கேமராவுக்கு முன்னாடி நடிக்கதான் அவருக்கு தெரியுமே தவிர மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு தெரியாது. அப்போ யார் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களோ, யார் மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க தான் அடுத்ததாகவும் ஆட்சிக்கு வரணும். முதல்ல போராடுற துணிச்சல் இருக்கணுங்க. தனக்காகவே போராட வக்கில்லாத ஒருத்தன் நாளைக்கு தமிழ்நாட்டுக்காக என்ன போராடி கிழிப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க வந்து ஜனநாயகன் படமோ ஏதோ ஒண்ணு வரல, ஆனா அதுக்கே அவரால் என்ன பண்ண முடியாது, அங்க போய் சண்டை போட்டு ஒன்றிய அரசு கூட போராடி அதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியல. அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போராடி எல்லாத்தையும் வாங்கி தருவோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கின்ற துணிச்சல் மிக்க முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மட்டும் தாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே சுயமரியாதை உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை தலை நிமிர செய்திருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இந்த சுயமரியாதையோடு நீங்க உங்க செலவை நீங்களே பாத்துக்கிறீங்க. யார் கையையும் நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகின்ற திட்டம் பிங்க் ஆட்டோ, இப்படி எவ்வளவு யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்கிறதுக்கான திட்டங்கள் இவ்வளவையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நிதிக்காக ஒன்றிய அரசோடு ஒரு பக்கம் போராடிட்டே இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒருவேளை கெடு வாய்ப்பாக திராவிட மாடல் ஆட்சி அமையாமல் அதே அடிமை கோஷ்டியே தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டோட நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. இங்க இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்க முடியாது. தொடர்ந்து என்ன பண்ணிருக்க வேண்டியதா, சேக்கிலார் எழுதின ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்திருப்பாரு அந்த எடப்பாடி. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போனாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க நம்முடைய எம்பிக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சர் இங்க வர பிரதமர் மேடையில உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு பாடம் நடத்துறாரு. இவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக பிரதமரை நேருக்கு நேராக கேட்கின்ற துணிச்சலுள்ள முதலமைச்சர் தான் நமக்கு வேணும். அடிமைகள் நமக்கு தேவையில்லை, அடிமைகள் நமக்கு தேவையில்லை. அவர்களை அடிமையாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஏய்க்கலாம்னு நினைக்கிற பாஜக RSS கும்பலும் நமக்கு தேவையில்லை. அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கோங்க.
அப்போ திராவிட மாடல் 2.0 தொடர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு இப்பொழுது இருக்கின்ற இதே வளர்ச்சி பாதையில அமைதியாக பயணிக்க முடியும். உங்க பிள்ளைகளும் உங்க பேர பிள்ளைகளும் எங்களுடைய பேர பிள்ளைகளும் சரி ஒரு அமைதியான நாட்டுல ஒரு அமைதியான சூழல்ல பெரிய படிப்புகள் எல்லாம் படிச்சு பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டியது திமுக கூட்டணிக்கு என்பதை அழுத்தம் திருத்தமாக நீங்க மனசுல வச்சுக்கோங்க. போற இடங்களிலெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சாரகராக இங்க மாறுங்க. ஒவ்வொருத்தரும் டோர் டு டோர் போய் பேசுங்க, மக்கள் கிட்ட போய் பேசுங்க, திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, திட்டங்களை எல்லாம் நாம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பெண்களும் அதை அந்த திட்டங்களால் பயன்பெற்றவர்களாக இருக்கீங்க. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்க போகின்றவர்களாக பெண்களாகிய நீங்கள் தான் இருக்கீங்க. இது உங்களுக்கான ஆட்சி, உங்களுக்காக ஆட்சி, உங்களால் நடைபெறுகின்ற ஆட்சி. அதனால பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. எடப்பாடி கூட்டத்தை, இந்த பாஜக கூட்டத்தை வீட்டு பக்கமே தெரு பக்கமே அண்ட விடாதீங்க. இது ஒண்ணுதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்யற நன்மை. இந்த ஆட்சிக்கு செய்யற நன்மை அப்படின்றது போக உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற நன்மை. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் 2வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.